நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா பிரியனின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். மருத்துவபுரத்திற்கு நாடு தழுவிய ரீதியில் ஜாழ் இந்து கல்லூரிக்கு வழங்கப்பட்ட பெரும் அங்கீகாரம். இனவாத குழுக்களுக்கு சம்பளம் வழங்கிய அரசாங்கம் வெளிப்படுத்திய அனுர. மட்டக்களப்பு சிறையில் இருந்த சக்ரான் எங்கே? மட்டக்களப்பு தேரரின் பரபரப்பான தகவல். முட்டாளின திட்டிய தவிசாளர் பதவி விலக தீர்மானித்துள்ள பெண் உறுப்பினர். அரசு அதிகாரிகளின் சம்பள உயர்வுக்கு வாய் திறக்காதவர்கள் பதிலடி கொடுத்த கருணாநிதி. ஜாலில் படையினர் வசமுள்ள மக்கள் காணிகள் என்பிபி அரசுக்கு எதிராக வெளுக்கும் கண்டனம். செல்வம் அடைக்கலநாதனுக்கு எதிராக நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்படவுள்ள ஆதாரங்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஆதாரங்களை நீதிமன்றில் சமர்ப்பிக்க தயாராக உள்ளதாக டெலோ அமைப்பின் முன்னாள் முக்கியஸ்தர் விந்தன் கனகரட்னம் தெரிவித்துள்ளார். ஊடகங்கள் அதன் கடமைகளை சரிவர செய்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மைய தினங்களாக செல்வம் அடைக்கலநாதன் மீது முன்வைக்கப்பட்டு வரும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் அவர் இதனை வெளிப்படுத்தியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக பல விடயங்களை விந்தன் கனகரட்னம் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். செல்வம் அடைக்கலநாதன் மீது முன்வைக்கப்பட்டு வரும் குற்றச்சாட்டுகள் மீது முறையான விசாரணைகள் வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 2024 காபோதா உயர்தர பரீட்சை முடிவுகளின்படி நாடு தழுவிய அளவில் பல்கலைக்கழக நுழைவுக்கான மாணவர்களின் மருத்துவபூட விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி இலங்கையில் 18 பாடசாலைகளில் மாத்திரமே இரட்டை இலக்க எண்ணிக்கையில் மாணவர்கள் சிறப்பு தேர்ச்சியில் மருத்துவ பீடத்துக்கு தெரிவாகியுள்ளனர். அதில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் மருத்துவ பீடத்திற்கு தெரிவாகிய மாணவர்கள் சிறப்பு தேர்ச்சியில் தெரிவாகிய மாணவர்களின் சதவீதம் 85.19 எனும் அதிகூடிய அளவை பதிவு செய்துள்ளது. அதேவேளை கொழும்பு ஆண்கள் பாடசாலையான ரோயல் காலேஜ் மற்றும் பெண்கள் பாடசாலையான விசாகா வித்தியாலயத்தில் 75% மாணவர்கள் சிறப்பு தேர்ச்சியில் மருத்துவ பீடத்திற்கு தெளிவாகி உள்ளனர். இதற்கமைய இலங்கை முழுவதும் 333 மாணவர்கள் மருத்துவ பீடத்திற்கு சிறப்பு தேர்ச்சியில் தெரிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மக்களின் பணத்தில் இனவாதத்தை தூண்டுவோர்களுக்கு கடந்த அரசாங்கங்களில் சம்பளம் வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க வெளிப்படுத்தியுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் 36வது கார்த்திகை வீரர்கள் ஞாபகார்த்த தினம் நேற்று விகார மகாதேவி திறந்த வெளியரங்கில் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்வில் உரையாற்றும் போதே இதனை அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பில் உரையாற்றிய அவர் அண்மையில் இராணுவ புலனாய்வாளர்களை சந்தித்து கலந்துரையாடிய போது மக்களின் வரிப்பணத்தில், அதாவது ஒரே வங்கிக் கணக்கில் இருவேறுபட்ட இனவாத குழுக்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். முஸ்லிம் அடிப்படைவாதிகளுக்கு பணம் கொடுத்து சிங்கள மக்களுக்கு எதிராக போராடுங்கள், அதேபோல சிங்கள அடிப்படைவாதிகளுக்கு பணம் கொடுத்து முஸ்லிம் மக்களுக்கு எதிராக போராடுங்கள் என்றவாறு அரசாங்கத்தின் பணத்தை பயன்படுத்தி உள்ளனர். எங்கள் நாட்டின் இன ஒருமைப்பாட்டில் பெரும் குழப்பம் நிலவிய காலம் இருந்தது. எங்காவது சிறு குழப்பம் ஏற்பட்டால் ஏதோ ஒரு பள்ளி விகாரை உடைக்கப்பட்டு பதற்றம் உருவாக்கப்பட்டது. இனவாதத்தையும் அடிப்படைவாதத்தையும் தங்களின் இருப்புக்காக பயன்படுத்தினர். ஒவ்வொரு இனத்திற்கும் இனப்பெற்றும் உரிமையும் இருக்கின்றது. அதை உசுப்பேற்றி குழப்பி தீமூட்டி ஏனைய பிரச்சனைகள் அனைத்தையும் மழுங்கடிக்கும் செயல்பாட்டில் ஈடுபட்டனர். நாங்கள் அரசாங்கத்தை பாரமெடுத்த நாள் முதல் நாட்டில் எங்கேயும் இனமுறுகல் ஏற்படவில்லை. இவைதான் நாம் செய்த மக்கள் நல்லிணக்கம் என்று ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் தெரிவித்துள்ளார். உயிர்த்தனாறு தொடர் குண்டு தாக்குதலில் சம்பந்தப்பட்ட சக்ரான் தாக்குதலுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டு மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் அவர் எப்படி சிறைச்சாலைக்குள்ளிருந்து வெளியில் வந்து தாக்குதலை நடத்தினார் என்று மட்டக்களப்பு மங்களாராமிய விகாரையின் விகாராதிபதி அம்பிட்டிய சுமரரத்ன தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார். குண்டு தாக்குதலின் பின்னரே அவர் தொடர்பான காணொலிகளை பார்க்க முடிந்தது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் பேசிய அவர் 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஈஸ்டர் தொடர் குண்டு தாக்குதலுக்கு முன்னர் கைது செய்யப்பட்ட சக்ரான் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் வைக்கப்படுகிறார். சக்ரானை சிறைப்படுத்த தீர்ப்பளித்த மட்டக்களப்பு நீதிபதி பின்னர் விடுமுறையில் செல்கிறார். அவர் விடுமுறையில் சென்ற 2 நாள்களின் பின்னர் அவருக்காக பதில் நீதிபதி சேவையில் இருந்தார். அப்போது அவருக்கு பிணை வழங்கியது யார்? பிணை நின்றது யார்? ஏன் பரிசோதனை நடத்தவில்லை? பிணை வழங்கிய பின்னர் சக்ரான் எங்கு சென்றார் என்பது தொடர்பில் ஏன் விசாரணை நடத்தப்படவில்லை? தாக்குதலின் பின்னர் அவர் வெளியிட்ட காணொளி நாட்டுக்கும் சர்வதேசத்துக்கும் இலங்கையில் ISIS இருப்பதாக தெரிய வந்தது. நான் மட்டக்களப்பில் 35 வருடங்களாக இருக்கின்றேன். தமிழீழ விடுதலை புலிகள் காலத்திலும் இருந்ததால் இவை ஒவ்வொன்றும் தொடர்பில் எனக்கு நன்றாக தெரியும். சக்ரான் தனது போதனைகளுக்காக முதலில் காத்தான்குடியில் தனக்காக தளத்தை அமைத்துக் கொண்டு முஸ்லிம் மக்களை திரட்டும் போது நான் இது தொடர்பில் தெரிவித்தேன். அன்று சில ஊடகங்களில் இவை செய்திகளாக சென்றன. நீண்ட காலம் கடந்துள்ளதால், அதாவது 6 வருடங்கள் கடந்துவிட்டதால் சில சம்பவங்கள் ஞாபகம் இல்லை. போலீஸ் புலனாய்வு திணைக்களத்துக்கு அன்று நான் வாக்குமூலம் வழங்குவதாக கூறினேன். என்னிடம் சாட்சியங்கள் இருப்பதாகவும் தெரிவித்தேன். ஆனால் யாரும் எனக்கு சந்தர்ப்பம் வழங்கவில்லை. அன்று நாங்கள் கத்தி சொன்னோம் இவ்வாறான குழுக்கள் உருவாவதாக. ஆனால் அன்றைய ஆட்சியாளர்கள் அதை கணக்கிலும் எடுக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி கட்டுவ பிரதேச சபையின் இளைய உறுப்பினரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதிநிதியுமான நிகினி அஜோத்தியா பிரதேச சபை தவிசாளரால் அச்சுறுத்தப்பட்டதை அடுத்து தனது பதவியிலிருந்து விலக தீர்மானித்துள்ளார். பிரதேச சபை தலைவர் ஜெயரத்ன ஜெயசேகர தன்னை தொட்டி முட்டாள் என்று கூறி சபைக்கு மீண்டும் பெற வேண்டாம் என அச்சுறுத்தியதாக கூறி நிகினி அயோத்தியா நேற்று போலீசில் முறைப்பாடு செய்திருந்தார். சிலாபத்தில் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தமது பதவிகள் முடிவை அறிவித்தார். இங்கு பேசிய உள்ளூராட்சி மன்ற பெண் உறுப்பினர்கள் ஒரு பெண்ணை இழிவுபடுத்திய தவிசாளரை கடுமையாக கண்டித்ததுடன் அவர் மனநல மருத்துவரை அணுக வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சம்பவம் குறித்து பிரதேச சபை தலைவர் ஜெயரத்ன ஜெயசேகர கருத்து தெரிவிக்கையில், அந்த நேரத்தில் சில பிரச்சனைகள் மற்றும் வரவு செலவு திட்ட அமர்வில் எதிர்க்கட்சியின் நடத்தை காரணமாக தான் மன அழுத்தத்தில் இருந்ததாக குறிப்பிட்டார். அதனால் அந்த பெண் உறுப்பினரை அலுவலகத்திலிருந்து வெளியேறுமாறு தெரிவித்ததாக ஏற்றுக்கொண்ட போதும் இந்த சம்பவம் தொடர்பாக ஆராய்ச்சி கட்டுவ போலீசார் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அரசு அதிகாரிகளுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் அதிகரிக்கப்பட்ட போது எவரும் பேசவில்லை. இவ்வாறு எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி தெரிவித்துள்ளார். மலையக மக்களின் சம்பள உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அரசு அதிகாரிகளுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் அதிகரிக்கப்பட்ட போது அவரும் பேசவில்லை. காரணம், இந்த நாட்டில் உள்ள அரசு அதிகாரிகள் 98% பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள். எனவே அந்த சமூகத்திற்கு கிடைக்குமாக இருந்தால் அவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள். சம்பள அதிகரிப்பு நடந்தது சஜித்தின் வீட்டில் இருந்த அல்ல, அவரின் மனைவியின் சீதனத்தில் இருந்த அல்ல. சிங்கள தமிழ் தலைவர்களால் செய்ய முடியாதை ஜனாதிபதி தெளிவாக செய்தால் அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் போதைப்பொருள் கடத்தல் உட்பட பல குற்றச் செயல்களில் ஈடுபடும் நபர்கள் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கைது நடவடிக்கைகளில் அரசு உத்தியோகத்தர்கள், போலீஸ் அதிகாரிகள் என பலர் உள்ளடங்குகின்றனர். அந்த வகையில் இந்த போதைப்பொருள் கும்பலோடு தொடர்புடைய ஏறாவூர் பகுதியைச் சேர்ந்த ஆம்புலன்ஸ் சாரதி ஒருவர் போதைப்பொருளை பொதி செய்கின்ற போது எடுக்கப்பட்ட ரகசிய காணொளி ஒன்று ஊடகம் ஒன்றுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வீடியோ தொடர்பில் அதன் பின்னணி குறித்து பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 1 வருடம் கடந்த நிலையிலும் மக்களின் காணிகள் விடுவிக்கப்படவில்லை என வெலிகாமம் வடக்கு தவிசாளர் சுகீர்தன் தெரிவித்துள்ளார். வெலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் உள்ளூராட்சி வார இறுதி நாள் நிகழ்வும் விருது வழங்கலும் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணியளவில் பன்னாலை வர்த்தலம் விநாயகர் ஆலய மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் தலைமையேற்று நடத்திய வெலிகாமம் வடக்கு தவிசாளர் சோமசுந்தரம் சுகீர்தன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது வெலிகாமம் வடக்கு பிரதேசமானது இராணுவ ஆக்கிரமிப்புக்குள் இருந்து படிப்படியாக விடுவிக்கப்பட்ட போதிலும் 20% நிலங்கள் மக்கள் மீள் குடியேற அனுமதிக்கப்படாத பிரதேசங்களாக காணப்படுகின்றது. குறிப்பாக 21 வட்டாரங்களாக காணப்படினும் 20 வட்டாரங்களே விடுவிக்கப்பட்ட நிலையில் பெலாலி வடமேற்கு மற்றும் பெலாலி மேற்கு பகுதிகளில் 1 அங்குலம் கூட விடுவிக்கப்படாத நிலையில் உள்ளது. இந்த அரசு பதவியேற்று 1 வருடத்தை கடந்த போதிலும் மக்களின் காணிகள் விடுவிக்கப்படவில்லை. தமது காணிகள் விடுவிக்கப்படும் என மக்கள் எதிர்பார்த்துள்ளனர்.
இதற்கு எமது சபை உறுப்பினர்கள் முயற்சி எடுத்துக்கொண்டுள்ளனர். இவற்றோடு எமது தலைமை அலுவலகம் காங்கிரஸ் துறையில் அமைவதே எமது எதிர்கால லட்சியமாகும். வரவுள்ள 2026 ஆண்டு வரவு செலவு திட்டமும் அதை நோக்கியதாகவே அமைந்துள்ளது. வளமான எமது பிரதேசத்தில் வளங்கள் குறைவாக இருந்தும் தற்போது இலங்கையில் உள்ள சகல உள்ளூராட்சி சபைகளிலும் முதன்மையாக செயல்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். புலிகளின் தலைமைப்பீடங்களில் இருந்தவர்கள் இன்னும் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கொழும்புல கைது செய்யப்படுகின்றார்கள், யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்படுகின்றார்கள். முன்னாள் புலிகளின் உறுப்பினர்களாக இருந்தவர்கள், புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டு வந்தவர்கள் ஆயுதத்துடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசு மிக மோசமான ஒரு இரட்டை நிலைப்பாட்டில் இருப்பது எங்களுக்கு தெளிவாக தெரியுது. தெற்கில் வேறு ஒரு முகமும், வடக்கில் வேறு ஒரு முகமும், புலி சார்பான ஒரு முகமும் இவர்கள் தமது தேர்தல் லாபத்துக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது மிக தவறான போக்கு. இந்த போக்கினூடாக எங்களை போன்ற இந்த நாடு பிளவுபடாமல் பயங்கரவாத பிடியிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடிய எங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் புலிகளின் காலத்தில் கொல்லப்பட்ட மாதிரி தற்போது ஒரு சூழல் ஒன்று உருவாகி கொண்டிருக்கின்ற ஆபத்தை எங்களுக்கு அறியக்கூடியதாக உணர்கின்றோம். நாம் ஏனென்றா புலிகள் முதல்ல டார்கெட் பண்றது, அந்த புலிகளுக்கு நீங்க இந்த மாதிரி நெகிழ்வு தன்மை கொடுத்தா அவர்கள் முதல்ல யாரை பழி வாங்குவதென்றால் எங்களை போன்ற மாற்று கருத்துள்ளவர்களைத்தான் அவர்கள் முதல்ல இல்லாமல் ஆக்குறது. அவர்களுக்கு எங்களுடைய கருத்துக்களுடன் எந்த காலத்திலையும் மோதுவதற்கான திராணி இல்லாததால எங்களை போன்றவர்களை அழிப்பதில் தான் அவர்களுடைய வெற்றி எப்பவுமே தங்கி இருந்திருக்கின்றது. ராஜினி திருநங்கம முதற்கொண்டு இந்த மண்ணில் பல்வேறு புத்திஜீவிகள் இந்த பாசிச மாஃபியா கூட்டத்தை எதிர்த்தவர்கள். இது ஒரு விடுதலை குழுவாக எங்களால் சொல்ல முடியாது, இது ஒரு பாசிஸ்ட் ரெஜீம் உண்டு. ஸோ இந்த புலி ஆதரவு நிலைப்பாடு நாங்கள் இப்போ அரசாங்கத்திட்ட கேட்குற உங்களோட கொள்கை என்ன, புலிகள் தொடர்பான உங்களோட கொள்கை என்ன? புலிகள் இந்த நாட்டில் 1978 ஆண்டு மே 18 ஒரு பாராளுமன்ற சட்டமூலம் ஊடாக தடை செய்யப்பட்ட அமைப்பு. இன்றைக்கு இல்லை, 78 ஆண்டு பின்னர் காலத்துக்கு காலம் சமாதான பேச்சுவார்த்தைகள் அந்த தடை நீக்கப்பட்டு மீண்டும் தடை போடப்பட்டது. அப்போ இன்று வரை புலிகள் ஒரு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பாக இருக்கின்றது இந்த நாட்டில் மட்டுமில்லை, பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில், ஐரோப்பிய ஒன்றியத்தில், அமெரிக்காவில், இந்தியாவில் இன்றும் இந்த நிமிடம் வரைக்கும் இந்த தடைகள் அகற்றப்படவில்லை. காரணம் என்ன? அந்த நாடுகள் எல்லாருக்கும் மிக தெளிவாக அவர்களுடைய புலனாய்வுத்துறையினர் மிக தெளிவாக அவர்களுக்கு தெரியும் இவர்கள் மிக மோசமான கொடிய ஜனநாயக விரோதிகள் என்று. அப்ப நாங்கள் ஒரு ஜனநாயக கட்சியாக எங்களுடைய அரசியலமைப்பினூடாக எங்களுக்கு சுதந்திரம் இருக்கின்றது, நாங்கள் விரும்புகின்ற அரசியலை செய்கிறது. அப்ப அந்த அரசியலை கொலைகளூடாக எங்களை கொல்லுவதனூடாக தடுத்து நிறுத்த இவர்கள் முயல்கின்றார்கள். இந்த முயல்பவர்களுக்கு இந்த அரசு அவர்களை மடியில வைத்து தடவி கொடுப்பதாக எங்களுக்கு தோணுகின்றது. ஆகவே நாங்கள் இந்த அரசிடம் கேட்க விரும்புகிறது, உங்களுடைய தேசிய கொள்கை என்ன புலிகள் தொடர்பாக? நீங்க புலிகளை போற்றி புகழ்ந்து, புலிகளுடைய சித்தாந்தத்தை போற்றி புகழ்ந்து, புலிகளின் கொலைகாரர்களை நீங்கள் போற்றி புகழ்வதன் ஊடாக உங்களுடைய தேசிய புலிகள் தொடர்பான உங்களுடைய தேசிய பாலிசி என்ன, நேஷனல் பாலிசி என்னன்றதை நீங்க மிக தெளிவாக இந்த நாட்டுக்கு சொல்ல வேணும். அப்படி உங்களுக்கு தேவையண்டா நீங்க தாராளமாக புலிகளின் தடையை அகற்றிவிட்டு நீங்க அவர்களை கொண்டாடலாம், நினைவேந்தலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட்டா? இப்போ நீங்கள் நினைவேந்தல்கள் வீடுகளில் இருக்கணுமே தவிர அதை ரோட்டுக்கு கொண்டாடுறது நாங்கள் விரும்பல. ஏனென்றா புலிகளால் பல்லாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். கொல்லப்பட்டவர்களின் குடும்பங்கள், உறவினர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அவர்களுக்கு இது மிக வேதனையையும் ஆத்திரத்தையும் உருவாகும். சரியா? இந்த மண்ணில் நிறைய பேர் சிங்களம், முஸ்லீம், தமிழ் எக்கச்சக்கமானவர்கள் வகை தொகை இல்லாமல் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. மற்றது இந்த பிரச்சனை ஏன் இப்போ எங்களுக்கு திடீரென்று இல்லை, இப்போ கொஞ்சம் இது இறுக்கமாக ஏன் முளைக்குதுண்டா, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் துணுக்காயில் புலிகளிட ஒரு சித்திரவதை முகாமாக இருந்த துணுக்காய் முகாம் தொடர்பாக அங்கு சென்றிருந்தோம். அந்த முகாம் தொடர்பாக பலதரப்பட்ட ஆவணங்கள் திரட்டியிருந்தோம், சாட்சிகளை திரட்டியிருந்தோம். அந்த சித்திரவதை முகாமில் 3000க்கும் மேற்பட்ட தமிழர்கள்
முஸ்லீம்கள் ஒரு சிறு தொகையினர், சிங்களவர்கள் ஒரு சிறு தொகையினர் தடுத்து வைக்கப்பட்டிருந்து கைதிகளாக கொடிய விதத்தில் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அப்ப இந்த கொலைகள் தொடர்பான ஆவணங்கள், சாட்சிகளை நாங்கள் திரட்டி கொண்டு வந்தது. அங்கு நாங்கள் சென்ற சமயத்தில், அந்த துணுக்காய்க்கு சென்ற சமயத்தில் அங்கு எங்களை தடுத்து நிறுத்த முயற்சித்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சி உறுப்பினர்கள், எங்களை மிரட்டியவர்கள், அதன் பின்னர் இதை நாங்கள் நீதிமன்றம் ஊடாக அணுக முற்படும் பொழுது அவர்களுக்கு இந்த குற்ற பின்னணியுடன் இந்த துணுக்காய் சித்திரவதை கூடத்தில் இருந்த, இந்த கூடத்தில் தலைமை பொறுப்பில் இருந்து சித்திரவதை செய்த புலிகள் கூட இன்று வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள். இவர்கள் யுத்த குற்றம் புரிந்தவர்கள். இவர்கள் தாங்கள் மீண்டும் கைது செய்யப்படலாம், அந்தந்த நாட்டில் இவர்கள் கைது செய்யப்படலாம் சர்வதேச சட்டங்களுக்கு. நாங்கள் அப்போ எங்களுக்கு ஒரு மிக தெளிவாக தெரியுது, இந்த துணுக்காய் சம்பவத்தை, இந்த துணுக்காய் சித்திரவதை கூடத்தை 3000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட, எரிக்கப்பட்ட, சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்ட இந்த துணுக்காய் புலிகளின் கொடிய சித்திரவதை கூட சம்பந்தமான ஆவணங்களை சாட்சிகளை நாம் திரட்டிக்கொள்ள ஆரம்பித்த பிறகு எங்கள் மீதான இந்த பழிவாங்கும் அல்லது எங்களை ஒழித்து காட்டும், எங்களை மரண அச்சுறுத்தல் விடுக்கும் சம்பவங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அரசுக்கு சொல்லிக்கொள்வது, தேர்தல் வெற்றிகளுக்காக 2009ஆம் ஆண்டு 30 வருடங்கள் $200 பில்லியன் மேற்பட்டு இலங்கையின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையே படுகொலியில் தள்ளிய பாசிச புலிகள் 2009ஆம் ஆண்டு, இது சிவசங்கர்மன் எழுதின சாய்ஸஸ் என்கின்ற புத்தகத்தில் அவர் குறிப்பிடுகின்ற அமௌண்ட், ஸ்ரீலங்கன் இன்டர்னல் வோ காஸ்ட் $200 பில்லியன், 200 பில்லியன், மில்லியன் இல்லை பில்லியன் US. எங்களோட நாட்டோட ஒட்டுமொத்த கடனை கிட்டத்தட்ட $60-70 பில்லியன். அது மாதிரி 3 மடங்கு பொருளாதாரத்தை அடித்து வீழ்த்திய 30 வருட கொடூர பாசிச அமைப்பை நாங்கள் 2009ஆம் ஆண்டு யுத்த ஆயுத ரீதியில் தோற்கடித்திருந்தாலும் இன்னும் அவர்களுடைய எச்ச சொச்சங்களும் புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்ற குற்றவாளிகளும், புலிகளுடன் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளும் மீண்டும் மீண்டும் அவர்களை ரீக்ரூப் பண்ணுறதுக்கு முயற்சித்து கொண்டு இருக்கின்றார்கள். அதாவது மீண்டும் அவர்களை மீள கட்டமைக்கிறதுக்கு. அப்போ அண்மையில் இந்தியாவிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கின்ற தகவல் ஒன்றின் அடிப்படையில், அதாவது நேற்று ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பு புலிகளுடைய போதை வஸ்து வலையமைப்பு துபாயிலிருந்து முன்னர் இயங்கிய தாவூத் இப்ராஹிம் என்கின்ற ஒரு மாஃபியா நெட்வொர்க்கோட மீண்டும் இணைந்து வேலை செய்கிறதாக இந்திய இன்டெலிஜென்ஸ் புலனாய்வு துறையினர் அவர்களை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஆகவே இங்கே யாழ் மாவட்டத்திலையும் அந்த மாதிரி புலிகளோடு சம்பந்தப்பட்ட போதைப்பொருள் வர்த்தகங்களில் ஈடுபடுற முன்னாள் புலிகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். சரி, அது பல பேருக்கு, பல போலீஸ் அதிகாரிகளுக்கே தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஸோ இந்த நெட்வொர்க் மிக ஆபத்தானது. அரசு இது தொடர்பாக, எங்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக கவனம் செலுத்த வேணும். சட்டம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்த வேணும். தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா பொடியன் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.